ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாம் பல சமயங்களில் நம்ம இப்ப திவ்ய தேசங்கள்ல போகும்பொழுது எத்தனையோ பேர் அந்த மாதிரி பண்ணுவார்கள். கண்ணை மூடிக்கொண்டு பெருமாள் திருமுன்பே நின்று கண்ணை மூடிக்கொண்டு சேவிப்பது என்று பலரும் அப்படி பண்ணுகிறார்கள். அது பண்ணக்கூடாதுங்கிறார் இங்கே பராசர பட்டர். ரொம்ப அழகான ஒரு விளக்கம் இது. வடமதுரை பிறந்தான் மகன் கோயில் ஆழ்வார் சந்நிதியிலே கண்ணை செம்பிழித்து கொண்டிருந்து ஜபித்தான். கோயில் ஆழ்வார்னா எம்பெருமானுடைய சந்நிதி. அந்த எம்பெருமானுடைய சந்நிதிக்கு முன்பு நின்று கொண்டு கண்ணை செம்பிழித்துக் கொண்டிருந்துன்னா கண்ணை மூடிக்கொண்டிருந்து ஜபித்தான். வாயில ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தார், அந்த பாசனங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். இது பலரும் இப்படி பண்ணுவார்கள். இதை பட்டர் அந்த சமயத்துல இங்க வந்து விட்டார். பட்டர் திருவடி தொழ எழுந்தருளினவர் பராசர பட்டர். அவர் கூரத்தாழ்வானுடைய திருமகனார். நிறைய சாஸ்திரம் அறிந்தவர், மிகப்பெரிய ரசிகர், முதல்ல பகவானை நன்றாக ரசிக்கக்கூடியவர். அவர் அங்கே வருகிறார். அந்த சமயத்திலே பட்டர் திருவடி தொழ எம்பெருமானை சேவிப்பதற்காக மங்களாசாசனம் பண்ணுவதற்கு எழுந்தருளினவர். அதற்காக அங்கே வந்தவர் இத்தை கண்டு இதை பார்க்கிறார். இவன் கண்ணு மூடிக்கொண்டு இப்படி எம்பெருமான் முன்னாடி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்து இத்தை கண்டு கோயில் ஆழ்வார் கண்ணுக்கு விஷயமாய் இருக்க கண்ணை செம்பிழித்திருப்பதே, இவன் கண்ணால் பிரயோஜனம் கொள்ள மாட்டான் ஆகாதே என்று வெறுத்து எழுந்தருளினார். மிகவும் வருத்தப்பட்டு கோபத்தோட போய்விட்டார். இப்படி ஒருத்தன் இருப்பானா? அர்ச்சாவதார ரூபத்திலே பரமபதத்திலே எம்பெருமான் இருக்கிறான், வியூகமூர்த்தியாக இருக்கிறான், விபவமூர்த்தியாக பல அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கான். அதிலெல்லாம் இழந்து போனவர்களுக்காகத்தான் அர்ச்சாவதார ரூபத்திலே தான் தன்னை வந்து இங்கே சேவை சாதிக்கிறான். அங்க போய் யாராவது கண்ணு மூடிண்டு நிற்பாளா என்று பராசரப்பட்டர் ஆச்சரியப்படுகிறார். அவன் வருவதே நமக்கு சேவை சாதிப்பதை கண்ணாலே சேவிக்க முடியாது. கட்கிலி உன்னை காணுமாறு உள்ளான்னு ஆழ்வார், நம்மாழ்வார் கங்குலும் பகலும் என்கிற பதிகத்திலே அந்த பாசுரத்திலே அருள் செய்திருக்கிறார். கண்ணுக்கு இலக்காகாதவன் அவனை பார்க்கவே முடியாது, அவன் இப்படி நமக்கு சேவை சாதிக்கிறானே என்று அனுபவிக்கிறார். அப்படி அந்த எம்பெருமான் நம் கண் முன்னேறி நிற்க நாம் கண்ணை மூடிக்கொண்டு அங்கே போய் என்ன பண்ண போறோம்? நல்ல கண்ணை திறந்து வைத்து, அதனால்தான் எம்பெருமானுடைய சந்நிதியில போகும்பொழுது கண்ணை நன்றாக திறந்து வைத்து எவ்வளவுக்கு எவ்வளவு சேவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சேவித்துக்கணும். அப்பதான் நாம அதற்கு பிறகு கிரகத்திலே போன பிறகு அந்த சேவையை நினைத்து பார்த்து நாம் அதை மனதிலே அனுபவிக்க வேண்டும். அப்படி இல்லாம அங்க போய் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்து அந்த எம்பெருமானை கண்ணை திறந்து பார்த்தா நமக்கு ஏதாவது சேவை கிடைக்குமா? இல்ல கண்ணு மூடி சேவித்த பிறகு அந்த எம்பெருமானுடைய திருமேனி தான் நமக்கு ஞாபகம் இருக்குமா? அது இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே வெறுத்து எழுந்தருளினார். பராசர பட்டர் ரொம்ப கோபத்தோட போயிட்டாராம். அதோடு மட்டும் இல்ல, அவனுக்கு 1-2 மாசத்துக்குள்ளே கண் கெட்டது, அவனுக்கு கண்ணே போயிடுதான். இப்படி எம்பெருமான் சந்நிதியில நின்று எம்பெருமானை சேவிக்காம இருந்து, அதுவும் அதை பராசர பட்டர் பார்த்து அதற்காக வருத்தப்படவே, இவனுக்கு கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம் என்று அவர் வருத்தப்படவே அவனுக்கு உண்மையிலேயே 2 மாசத்துல கண்ணு போயிடுத்தான். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org